ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நானும் என் தங்கச்சியும் கதிர் நரசிங்கபுரம் தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, நாங்கள் எங்கள் வீட்டு சாமி கும்பாபிஷேகங்க 14ஆந்தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வருது பாருங்கள். இப்போது சொந்தக்காரவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போது சொல்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா நல்லா இருந்துச்சு, சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேனு தாங்க. பாருங்கள், தோட்டத்துலேயே வீடு கட்டி குடியிருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாமே தோட்டமாக இருந்தது, இப்போ பிளாட் போட்டு எல்லாம் வீடு ஆயிடுச்சுங்க. ஒவ்வொன்றா வீடு ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இது பருத்தி செடி சீனவரக்காய் செடி எல்லாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி தங்கச்சியோட சின்ன மாமியா மருமக அந்த ஊரில் இருக்காங்க, அவங்க தான் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. 2 பேர் முன்னாடி நடந்து போகிறாங்க. சரி இந்த ஏரியா சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு தான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், சுற்றி மலை அருமையாக இருக்குது. சாயந்தர நேரம் தான் போனோம், நல்லா இருந்துச்சுங்க. வீடு பாருங்கள், நல்ல பெரிய வீடாக இருக்குது. வாங்க இப்போ வீடு வந்தாச்சு. இந்த வீடு தாங்க. இப்போ ஒவ்வொரு வீடாக ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறாங்களாம். பாருங்கள், இந்த சைடு வீடு கட்ட போகிறாங்க, புதுசாக கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏரியா பார்க்கவே நல்லா அமைதியாக இருக்குது பாருங்கள். இப்போது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. தோட்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி கத்தாழை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம லைட்டாக வீடியோ எடுத்து வந்துடலாமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வாழை மரம், அடுத்து இந்த பேப்பர் காகிதப்பூ இருக்குது பார்த்திங்களா, அது அரளிப்பூ செடி, கனகாம்பர செடி உள்ளேல இருக்குங்க. நெல்லிக்காய் செடி, அங்கிட்டு ஆமணக்கு முத்து செடியெல்லாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். லைட்டாக ஹோம் டூர் காமிக்கிறேன் பாருங்கள். அம்மா முன்னாடி நிற்கிறாங்க, தங்கச்சி எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். அம்மானு தாங்க கூப்பிடுவேன், சித்தி வேணுமா பெரியம்மா வேணுமான்னு எனக்கு தெரியல. எல்லாரையுமே அம்மான்னு கூப்பிட்டனால பாருங்கள், ஊஞ்சல்லாம் முன்னாடி இருக்குது. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இங்கே கொடுத்துருக்கு. அன்றைக்கி கல்யாண வீடியோ கூட போட்டிருப்பேன், போய் பாருங்கள். எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பையனுக்கு தான் ஃப்ரெண்டோட பொண்ணை கொடுத்துருக்கு பாருங்கள். மாப்பிள்ளை உள்ளே நிற்கிறாரு, முன்னாடி நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் மாப்பிள்ளை. மாடிக்கு போகிற வழிங்க. மாடியில் ரூம் இருக்குன்னான்னு தெரியல. ஊஞ்சல் நல்லா இருக்குது. பாட்டியம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். வெளியில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. குட்டி பையன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், நல்லா அமைதியாக. ரெட்டை ட்வின்ஸாங்க. ஒரு பையன் டியூஷன் போயிட்டான், ஒரு பையன் படிக்கிறான் பாருங்கள். இங்கிட்ட ஒரு உள்ளே பெட்ரூம் இருக்கான்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலங்க. லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்தேன். சோஃபா செட்டு எல்லாமே, டிவி யூனிட் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. வீடு நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அத்தை பையன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ளே போய் அக்காக்கிட்ட சொல்லியாச்சு. சரி வெளியில் லைட்டாக அவங்கக்கிட்ட காமிக்கலாமேனு தான் வீடியோ எடுத்துக்கிட்டீங்க. அக்கா முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, மாமா பொண்டாட்டி உட்காந்து நிற்கிறாங்க. வாங்க அடுத்து இன்னொரு மாமா பொண்டாட்டி முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களும் அக்கா தான். வீடு இந்த சைடுமே பாருங்கள் ஃபுல்லாக தோட்டமாக இருந்தது, இப்போ எல்லாம் பிளாட் போட்டு வீடு ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே அம்மாட்டையுமே சொல்லியாச்சு. எல்லாம் முக்கியமானவங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தோங்க, ஏன்னா நிறைய வேண்டாமேன்னு முக்கியமானவங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தோம். இங்கேயும் பாருங்கள் மணி பிளான்ட் எல்லாமே வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு. வீடு எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருந்துச்சு. இந்த வீடு குட்டியாக இருந்தாலும் அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. மழை இருக்கிறனால பார்க்கவே நல்லா இருந்துச்சு. வீடு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்குது. லொக்கேஷன் நல்லா இருக்குது பாருங்கள். பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சியும் 2 பேரும். மணி பிளான்ட் நல்லா வளர்த்துருந்தாங்க. ஏரியா பார்க்க அமைதியாக இருந்துச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னியப்ப பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சுங்க, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. பாருங்கள், ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ணன் ஆட்டுக்குட்டியெல்லாம் இந்த மேய்க்க போவார். அவங்க ஃபுல்லாக இந்த வேலை தாங்க. நிறைய ஆடு வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டு பக்கத்துலேயேவும் செட்டு போட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு வீடு. குட்டி வீடாக இருந்தாலும் அழகாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்டு. மணி பிளான்டெல்லாம் பாருங்கள், இதே மாதிரி தாங்க நான் இருந்த வீட்டில் மணி பிளான்டெல்லாம் நல்லா வளர்த்துருந்தேன். இங்கே வளர்க்கலை, இனிமேல் வளர்க்கணும். ஃப்ரெண்டு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைப்பா இருக்கட்டும் அப்படின்னு, சாப்பிட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காண்டி. போகிற இடம் எல்லாமே வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். வீடெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க.
இன்னொரு தங்கச்சி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்காங்க. அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு இங்கேயே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இன்னொரு நாள் வந்து கோயம்புத்தூர் போடுறேன்னு கிளம்பியாச்சுங்க. அடுத்தது மாமா வீட்டுக்கு வந்தேங்க. அதே ஊர் தான். பழைய காலத்து பொருள், மண்பானை, இந்த தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, நாங்கள் குதிரைன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வச்சுருந்தாங்க. கேட்டுட்டு வீடியோ எடுத்தேன். பழைய காலத்து பொருளெல்லாம் பொக்கிஷங்க, இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நம்ம தேடினாலும் கிடைக்காது வாங்கணும்னு நினைக்கிறப்ப. அதனால் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஞாபகார்த்தமாக பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. சம்சாரி வீடுன்னு இப்படி தாங்க இருக்கும். லைக்கு, ஷேர், கமெண்ட். பாய். நன்றி, வணக்கம்.